நீங்கள் அதீத பாராட்டுனா நேற்று ஒரு அம்மா வந்து காலையில் ஒரு ஒயின் ஷாப்பு 40 வருஷமாக அந்த ஒயின் ஷாப்பை நீக்க போராடினேன் முடியல, இன்னைக்கு விஜய் வந்தோன்னே பூட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி பாராட்டு பண்ணாங்க. லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. அதுக்கடுத்து ஒரு தொலைக்காட்சி போய் பார்க்குறது அந்த கடை இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இந்த அம்மா காலைல 9 மணிக்கே பூட்டியிருந்ததை பார்த்து 12 மணி தான் கடை திறப்பாங்க. இவர்கள் வந்து ஒரு தூய ஆட்சியை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த அதிமுக பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, அவர்களை இவங்க எப்படி நடத்த போறாங்கன்றது தான் முதல் பரீட்சை. தாய் கழகமான அஇஅதிமுகவும் அவைத்தலைவர்கிட்ட அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ அவைத்தலைவர் வந்து ஒரு கடுமையான ஒரு சிங்கப்படை அப்படின்றதெல்லாம் ஒரே பாராட்டுக்குரிய விஷயம் இல்லைங்க, ஏற்கனவே இருக்குங்க. இப்போ கொடுத்தாமனு போலீஸ் வராது அன்னூருக்கு ஃபோன் பண்ணா. ரொம்ப இது தார்மீகமாக இந்த ஆட்சியை நடத்தணும்னா என்ன பண்ணணும்னா அவைத்தலைவர் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். தாவேகா ஆதரவோடு அவர்கள் வெற்றி பெற வேண்டும். பல பேர் நினைக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பாசிங் கிளவுட், அப்படித்தான் எம்ஜிஆர் நினைச்சாங்க. அவர் நின்றுட்டார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Aji Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட்நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாதத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு விவாதத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு தொடர் விமர்சனங்களும் தொடர் பாராட்டுகளும் எந்த திசையில் பயணிக்கிறது விஜயின் சர்க்கார் அப்படின்ற புள்ளியில தான் இந்த விவாதத்தை கட்டமைச்சிருக்கோம். நம்ம கூட 4 விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா சார் நம்மோடு இணைஞ்சிருக்காரு, பத்திரிகையாளர் திரு பிரபாகர் தமிழரசு நம்மோடு இணைஞ்சிருக்காரு, அரசியல் ஆய்வாளர் திரு கண்ணன் சார் நம்மோடு இணைஞ்சிருக்காரு, அரசியல் ஆய்வாளர் திரு நந்தகுமார் சார் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. 4 வணக்கம். திரு இதயா சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பதவியேற்று ஒரு 5 நாட்களை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எந்த டைரக்ஷனில் இந்த ஆட்சி போகுது, ரொம்ப டூ ஏர்லினா கூட உங்களுக்கு இந்த ஆட்சி இப்படி போயிருக்கலான்ற இருக்கும்ல, எந்த திசையில் பயணிக்குது சார்? இல்லை, இதில் வந்து நம்ம டூ ஏர்லியாக இருந்தாலும் நம்ம டூ ஏர்லி தான். அதுக்கு மேலே என்னத்தை ஒரு 3 நாளைக்குள்ள ஒரு பதவியேற்று 3 நாள் தான் ஆகுது. அதற்குள்ளே என்ன, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒயின் ஷாப் ஒரு 717 ஒயின் ஷாப்பு மூடியிருக்காங்க. அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஆஃபீஸர்ஸ் மாற்றினதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய சேஞ்சஸ்லாம் இருக்குது. அதில் ஓரளவுக்கு கான்ட்ரவர்சி இல்லாமல் ஒரு நல்ல அதிகாரிகளை தான் போட்டிருக்காங்க அப்படின்றது வருது. அதே நேரத்தில் பழிவாங்கும் விதமாக டேவிட்சன், செந்தில் வேலன், அமுதா ஐஏஎஸ் மாற்றவே இல்லைங்க. நான் தவறாகவே எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா சிஆர்ஏன்றது வேறு, செக்ரட்டரின்றது வேறு. நிறையா ஊடகங்கள் அவங்க வந்து முருகானந்தம் எடுத்தோன்னே முருகானந்தத்தை சிஆர்ஏல போட்டிருக்காங்க. ஆணையராக, வருவாய் நிர்வாக ஆணையராக போட்டு, பேரிடர் மேலாண்மை ஆணையராக போட்டோன்னே உடனே அமுதாவை மாற்றி காத்திருப்பு பட்டியலில் வச்சுட்டாங்கன்னா அவங்க இன்னும் செக்ரட்டரியாக தான் இருக்காங்க. அவங்கள மாற்றவே இல்லை. அவங்க இன்னும் வருவாய்த்துறை அண்ட் மேலாண்மை துறை செக்ரட்டரி, அரசு செயலாளராக இருக்காங்க. இவர் வந்து கமிஷனர், ஆணையர் பதவி தான் மாற்றிருக்காங்க. அது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிருக்கு. அதனால் சில இடத்துல வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இப்போ டேவிட்சன், செந்தில் வேலன் முதல்ல ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருந்தவர், அவரெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அது மாதிரி சரி விமர்சனங்கள் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ் ராமன் அவராக ரிசைன் பண்ணிட்டார். பட் இப்போ அவர் விஜய் நாராயணன் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவர் ஏடிஎம்கே பீரியடில் ஏஜியாக இருந்தவர். அதனால் அவர் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு 15-20 சட்ட சிக்கல்கள் நமக்கு கேரளாவுக்கும் நமக்கு நீர்பிடிப்பு விஷயங்கள் இருக்குது. கால்வாய், நதிநீர் பிரிவுகளில் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு கேரளைட்டை கொண்டு வந்து போடணுமா அந்த போஸ்ட்டில்? தமிழ்நாட்டில் வேறு இவ்வளோ வழக்கறிஞர்களே இல்லையா அப்படின்ற மாதிரியான சோஷியல் மீடியாவில் சில சர்ச்சைகள் ஓடுது. அது ரைட்டாக அப்போ அதிமுக பேரில் அவர் நியமிக்கப்பட்ட போது இந்த மாதிரி சர்ச்சைகள் வரல, விஜய் வரும்போது வருதுன்றதையும் நம்ம பார்வையில் வச்சுக்கணும். அதை இருந்தாலும் அப்படி ஒரு சர்ச்சை இருக்குன்றதை சொல்கிறேன் நான். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இவர அரசு தனி செயலாளராக அவர் ராதன் பண்டிட்டை நியமித்தாங்க. அதுக்கப்புறம் அது கடும் கண்டனத்துக்கு உள்ளானோன்னைக்கு அதை வித்ட்ரா பண்ணிட்டாரு. இந்த மாதிரி சில சர்ச்சைகள், தேவையற்ற சர்ச்சைகளும் இதில் இருக்குது. சில விஷயங்கள் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதீத பாராட்டுனா நேற்று ஒரு அம்மா வந்து காலையில் ஒரு ஒயின் ஷாப்பு 40 வருஷமாக அந்த ஒயின் ஷாப்பை நீக்க போராடினேன் முடியல, இன்றைக்கி விஜய் வந்தோன்னே பூட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி பாராட்டு பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒரு தொலைக்காட்சி போய் பார்க்குறது அந்த கடை இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னென்னா இந்த அம்மா காலைல 9 மணிக்கே பூட்டியிருந்ததை பார்த்து 12 மணி தான் கடை திறப்பாங்க. இப்படி அதீத பாராட்டையும் வந்து முன்கூட்டியே கொடுக்கறதுக்கு விஜய் ஆதரவாளர்கள் தயாராக இருக்காங்க. எப்படி வந்து 6 மாதத்துக்கு
முன்னாள் முதல்வர் வந்து விமர்சனம் பண்ண மாட்டோம், அது ஒரு அந்த காலத்தில் வந்து 67லேருந்து ஹனிமூன் பீரியட்னு அதுக்கு பேர். அதனால் ஒரு 6 மாத காலத்துக்கு நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு பண்ணுறதை பண்ணட்டும் அப்படின்னு விட்டுருக்காங்க. அவர் விஜயும் வந்து சட்டமன்றத்திலே எனக்கு அவகாசம் கொடுங்க, எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாது, உடனே பண்ணிட முடியாது, எனக்கு அவகாசம் கொடுங்க, போதிய இது நிதி நிலைமையெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறேன்னு இருக்காரு. அதனால் இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த மாதிரி சில சர்ச்சைக்குரிய நியமனங்களும் நடந்து அதை வாபஸ் வாங்குற மாதிரியெல்லாம் ஆகிருக்கு. சில விஷயங்கள் வந்து பாராட்டக்குரிய விஷயங்கள் வந்து இப்போ இந்த சிங்கப்படை அப்படின்றதெல்லாம் ஒரு பாராட்டக்குரிய விஷயம் இல்லைங்க, ஏற்கனவே இருக்குங்க. காவலன் ஆப்புன்னு இருக்குது, SOS பெட்ரோல் இருக்குது. இதெல்லாம் யார் வந்து முதல்ல அமுக்குனா சொல்லுங்கள்? அமுக்கி எங்கே ஆச்சு? ஒரு பொண்ணு ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிறா, அங்கே வந்து ஒருத்தர் வந்து கையை பிடிக்கிறான்னா நீங்கள் எந்த ஆப் அமுக்கும், எந்த சிங்கப்படை எங்கேருந்து போகும்? அது நடந்து முடிந்த பிறகு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது முன்னாடி அதுக்கு தண்டனை, கடுமையான தண்டனைகளை வச்சு அதை கட்டுப்படுத்த முயலாம். இன்னொன்று வந்து அந்த தண்டனையான கேட்க அதுக்கு நீதித்துறையும் உதவி செய்யணும். இவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விட்டால் அவங்க பெயிலில் விட்டுருவாங்க. ஆனால் அது ஒரு பெரிய ப்ரொபகண்டாவாக முன்னெடுக்கப்படுது. நீங்கள் இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்னைக்காவது எடுத்து எந்த ஊடகமாவது வந்து 5ஆம் தேதி அவர் பதவி ஏற்கிறாரு அப்படின்னு சொன்னால், 6ஆம் தேதி பதவி ஏற்கிறாருன்னா அந்த சரி பதவி ஏற்ற எத்தனாம் தேதியை விட்டுருங்க, பதவி ஏற்ற நாள் முதல் நியூஸ் பேப்பரில் எடுத்து எத்தனை கொலைகள் எத்தனை குற்றங்கள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? யாராவது எந்த ஊடகமாவது போட்டுச்சா? அதை டெய்லி நடக்க தாங்க செய்யும். எல்லாமே ஒரு அரசாங்கத்தின் தலையில் போட்டு விட முடியாது. ஒரு கணவன் மனைவி தனி ரூமில் இருக்கும், சண்டை போடுறாங்க, திடீர்னு மனைவி வந்து அருவாள் எடுத்து வெட்டி விடல, அருவாமனை எடுத்து புருஷனை வெட்டிடுறா, நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்வது எப்படி இருக்கும்? ஒரு 80 வயசு தாத்தா ஒரு 8 வயசு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறாரு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேன்னா அது எப்படி அரசாங்கம்? அது விஜய் மேலேயும் தவறு சொல்ல முடியாது, ஸ்டாலின் மேலேயும் தவறு சொல்ல முடியாது. இதெல்லாம் சமூக மாற்றங்களில் தான் வரணும். அதனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கஞ்சானால ஒரு போதை வஸ்துவை வந்து அருந்திட்டு எடுத்துகிட்டு அதன் மூலமாக குற்ற எண்ணிக்கை கூடுதுங்கும் போது நீங்கள் போதை தடுக்கிறதுக்கு, அதனால் வந்து இப்போ விஜய் எடுத்திருக்கிறதுல நீங்கள் போதைப் பொருள் தடுப்பு எடுத்திருக்காருல்ல, அதை போன கவர்மெண்ட் சரியாக செய்யலை. அதை வந்து நீங்கள் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கனாலும் ஒரு DGP செஞ்சுருக்கணும், DGP இல்லைன்னா அந்தந்த IGக்கள் செஞ்சுருக்கணும், இல்லைன்னா அந்தந்த மாவட்ட SP செஞ்சுருக்கணும், இல்லை அந்தந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற செஞ்சுருக்கணும். யாருமே செய்ய தவறிய விஷயத்தை இப்போது விஜய் செஞ்சார்னா அது ஆட்டோமேட்டிக்காக சிங்கப்பெண்லேயே பிரச்சனை பாதி குறைஞ்சிரும். அதில் இந்த மாதிரி போதையில் தன்னுடைய நிதானம் இழந்து இதனால் என்ன எதிர்விளைவுகள் வரும், இதனால் என்ன தண்டனை வரும், எந்த மாதிரியான உணர்வும் இல்லாமல் அவர்கள் வந்து அதீதமாக ஒரு ஸ்டெப்பு கூட வச்சு போகிற மாதிரியான சூழ்நிலையை அந்த போதை உருவாக்குது. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாவே சிங்கப்பெண்றது போயிடும். இந்த சிங்கப்பெண்றது தனியாக போய் யாரையும் காப்பாற்றாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு பொண்ணும் பையனும் மாட்டிக்கிறாங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க புதருக்குள்ளே, அங்கே வந்து எப்படி உடனே போலீஸ் தகவல் கொடுக்கணும்? இப்போ கொடுத்தா மட்டும் போலீஸ் வராது, 100க்கு ஃபோன் பண்ணால் வரும். எல்லாமே தகவல் கொடுக்கணும்ல. அவர்களாம் முன்னாடி போய் ஒவ்வொரு பெண்ணோடையும் ஒரு சிங்கப்பெண் நிற்குமா? அது நிற்காது. இருக்கிறது தான் அது ஏற்கனவே அந்த சிஸ்டம்லாம் இருக்குது. அது வந்து திரும்ப ஒரு சிறப்பு படையாக போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் நீர்த்து போயிடும். ஒருவேளை கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டு நிரூபணம் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து போதைப் பொருளை சீரியஸாக நீங்கள் கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னு அவங்க ஆக்குனாங்கன்னா மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய டிரைவர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கால் டாக்ஸி டிரைவர்ஸ், இந்த குட்டி யானை டிரைவர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவில் பிடிச்சி 10,000 ஃபைன் போட்டுறாங்க. கஞ்சா யூஸ் பண்ணால் யூ கேனாட் ஃபைண்ட், நீங்கள் ஊதுனாலும் வராது, தெரியாது. ஆமாம், அப்படிங்கும்போது நீங்கள் அதெல்லாம் கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போதை வேணும், அதே நேரத்தில் நம்ம பிடிபடவும் கூடாது அப்படின்றப்ப அப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்தாமல் கடந்த அரசு விட்டுருச்சு. ஸோ அதை இவர் கட்டுப்படுத்தினாவே நீங்கள் வந்து இதில் பாதி குற்றங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்த்திடலாம். அவன் வந்து அந்த மாதிரி அந்த நேரத்தில் தான் அவனுக்கு வந்து சட்டத்தை மதிக்காத தன்மையும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியத்தை அந்த போதை கொடுக்குது. அப்போ அதை வந்து பண்ணணும். அதனால் இங்கே வந்து இங்கே பாராட்டுகளும் இருக்குது, விமர்சனங்களும் இருக்குது. ரெண்டுமே 2 அதிகமாக இப்போ பாராட்டியும் வைக்க வேணாம், அதிகமாக இப்போதைக்கு திட்ட வேணாம். அப்போ 2வது ரவுண்டில் பேசுவோம். சார், உங்களுடைய முதல் கட்ட பார்வை? இல்லை, இவங்க புதியவர்கள்னு தெரியுது. இவங்களுடைய தொடக்கம், அதாவது தமிழ்தாய் வாழ்த்தில் தொடங்கி அவர்கள் புதியவர்கள், ஒரு தயக்கம் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதற்கப்புறம் அடுத்த நாளே அவர்கள் அது விமர்சனம் வந்த உடனேயே எங்களுடைய கொள்கை வந்து தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது தான் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. அப்புறம் சார் எல்லாம் சொன்னார். நான் வந்து இவர்கள் வந்து ஒரு தூய ஆட்சியை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போது அதுக்கு முதல் பரீட்சை வந்து இந்த அதிமுக பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, அவர்களை இவங்க எப்படி நடத்த போகிறாங்கன்றது தான் முதல் பரீட்சை. 2 பேரும் தாய் கழகமான அஇஅதிமுகவும் அவைத்தலைவர்கிட்ட அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ அவைத்தலைவர் வந்து ஒரு கடுமையான ஒரு மிக குடும்பமான ஒரு இடத்துல இருக்கார். அவர் எப்படி எடுப்பார்? நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் அது என்ன தீர்ப்பு, இதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு இருக்குது சிவசேனாவில், அந்த தீர்ப்புப்படி போனால் தாய் கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்த இவர்களை அவர் தகுதி நீக்கம் பண்ணணும். ஆனால் முதலமைச்சர் போய் நேரடியாகவே சந்திச்சு வாழ்த்து வந்துடுறேன்.
இல்லை அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் எங்கெல்லாம் ஆதரவு வருதோ அங்கெல்லாம் அதை வந்து அவர் வெளிப்படையாக பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அது பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தீய சக்தியை வந்து எதிர்ப்பதற்காக வந்திருக்கிற நீங்கள் ஒரு தூய ஆட்சியை தருவீர்கள் என்ற எண்ணம் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் மத்திய ரக குடும்பங்களுக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவை பெற்று தந்திருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் வர்றதை நாங்கள் வரவேற்கிறோம், நீங்கள் வாங்க, பின்னாடி நாம் உங்களுடைய எல்லாம் முறைப்படி ஆன பிறகு உங்களை நாங்கள் அரவணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை அவர் போய் பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். இப்போ அவைத்தலைவர் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார் அப்படின்றதில் இது இவர்களுடைய போக்கு எப்படி இருக்க போகுது? இவர்கள் நடைமுறைவாதியாக இருக்க போகிறார்களா, சமரசம் செய்து கொள்ள போகிறார்களா, அல்லது அந்த பழைய தீர்ப்பை ஒட்டி அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாரா? அப்படி கொண்டு வரலைன்னா இவர்கள் உடனே உயர்நீதிமன்றத்திற்கு போவார்கள். அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச முன்னுதாரணங்கள் சட்டத்தின்படி எனக்கு என்னமோ வந்து எடப்பாடி குழுவுக்கு ஒரு 1% கூடுதலாக ஒரு தார்மீக உரிமை இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அதனால் இங்கே நடக்க முடியாதது அங்கே நடந்துடும். இதில் வந்து ரொம்ப இது தார்மீகமாக இந்த ஆட்சியை நடத்தணும்னா என்ன பண்ணணும்னா அவைத்தலைவர் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் மீண்டும் போய் பொதுமக்களை சந்திக்க வேண்டும். தாவேகா ஆதரவோடு அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதுக்கப்புறம் அவர்கள் வரலாம். அதுதான் பண்ணணும். அதுதான் வந்து லிட்மஸ் டெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து அவங்க சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி அவர்கள் வேகமாக முடிவெடுக்கிறார்கள். வேகமாக அந்த முடிவுகளை தவறு என்று தெரிந்தால் திருத்திக் கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் புதியவர்கள்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர்களிடம் நிறைய தொடக்க காலத்தில் டீதிங் ப்ராப்ளம்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு குழந்தைக்கு வந்து பல்லு முளைக்கும் போது நிறைய சிக்கல்கள் வரும். அந்த மாதிரியான சிக்கல்கள் இவர்களுக்கு வரும். ஆனால் இது ஒரு தூய ஆட்சி. இங்கே வந்து லஞ்சம், ஊழல், கரை இதையெல்லாம் தொடச்சிருவோன்ட்டு அவங்க துடிக்கிறாங்க இல்லையா? அதை பண்ணுறதுக்கு அவர்களுக்கு நிறைய வழி இருக்குது. ஏன்னா அவ்வளவு வந்து தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு சாதாரண எளிய ஒரு குடிமகன் ஒரு அரசு அலுவலகத்திற்கு செல்வது என்பது காசு இல்லைன்னா போக முடியாது. கவர்மெண்ட் ஒஃபிஷியல்ஸ் வந்து தே ஆர் வெரி அன்ஃப்ரெண்ட்லி. அந்த அளவுக்கு நிர்வாகம் சீர்கெட்டு இருக்கிறது. அதனால் இதெல்லாம் மாற்றுறதுக்கு அவருடைய அமைச்சர்கள், அது அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும், இவர்களை அவங்க சேர்த்துக்க மாட்டாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். தூய ஆட்சினா இதுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் சேர்த்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் இவருடைய அமைச்சர்கள் அடிக்கடி சோதனைக்கு போக வேண்டும். ஹாரூன் அல் ரஷீத் பண்ணதான் சொல்கிறாங்களே 1001 இரவுகளில், அந்த மாதிரி போகணும். வேறு என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து பண்ணாதனால தான் திமுக அரசு கவிழ்ந்ததற்கு மக்களிடமிருந்து அவர்கள் நிறைய அந்நியப்பட்டு போய்விட்டார்கள். இவர்கள் புதியவர்கள். இவர்கள் அந்த புதிய வேகத்தோடு மக்களோடு தங்களுடைய இதயம் மக்களோடு இருக்கணும். அது இருக்கிற வரைக்கும் இவர்களை யாரும் அப்புறப்படுத்த முடியாது. பல பேர் நினைக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பாசிங் கிளவுட், வேகமாக மறைந்து போகக்கூடிய ஒரு மேகம்னு நினைக்கிறாங்க. அப்படித்தான் எம்ஜிஆர் நினைச்சாங்க. அவர் நின்றுட்டார். ஆனால் அவர் நின்றதுக்கான காரணங்கள் வேற. இவங்க நிற்பதற்கு இந்த 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 போரை இவர்கள் ஒரு சக்தியாக உருப்பெறுவதற்கு இவர்கள் நிறைய கடினமாக உழைக்க வேண்டும். அதெல்லாம் இவர்கள் பண்ணுவார்கள். அதுக்கு அவருடைய படையை பலப்படுத்துறாருன்னு நீங்க பார்க்கலையா? அதிமுக அவர்களை சந்திச்சு அவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க, அதுக்கு நன்றி தெரிவிக்க போறாரு. அதெல்லாம் பலம் இல்லை. அதெல்லாம் பலம் இல்லை. இவருக்கு என்ன இப்போ இவருக்கு என்ன சிரமம்? சட்டமன்றத்தில் இவருக்கு போதுமான அளவு பலம் இருக்கு. ஏன்னா அப்புறம் இவர் கலைஞர் கருணாநிதி வந்து மைனாரிட்டி அரசுன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அன்னைக்கு வந்து ஒரு தொகை வந்து அவருடைய மைனாரிட்டி அரசை தூக்கி பிடித்த பாமக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இல்லங்களுக்கு சென்று விடும் என்று முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினரே என்னிடம் சொன்னார். அதனால் அந்த மாதிரிலாம் இவர்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. இது மைனாரிட்டி அரசு தான், மைனாரிட்டிகளுக்காக இருக்கக்கூடிய அரசு தான்ட்டு கலைஞர் பேசுகிற மாதிரி பேசிட்டாங்க. அதனால் இவர்களுடைய அரசுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கட்டுமே, இவர்களை கவிழ்த்தார்கள்னா இவங்களை தாங்கி பிடிக்கிறவர்கள் கவிழ்த்தார்கள் என்றால் யாருக்கு அதனால கஷ்டம்? அடுத்த தேர்தலில் அவர் முழு பெரும்பான்மையோடு வந்துடுவார். இன்னும் ஒரு 6 மாதத்தில் தேர்தல் நடந்துச்சுன்னா. அதனால் தேர்ன வின் சிச்சுவேஷன். அதனால் மக்களுடைய நல்லெண்ணத்தை அவர்கள் பழுதாக்காமல், சேதப்படுத்தி கொள்ளாமல் இதை காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் பண்ணணும்? அதில் 2 இருக்குது. ஒன்றும் உடமாற அந்த மாதிரி இருக்கிறது, ஆப்டிக்ஸும் இருக்குது. வெளியில், அதாவது சீசருடைய மனைவி மாதிரி நீங்கள் வந்து
கற்புடையவள் என்பது மட்டும் முக்கியமல்ல, நீங்கள் கற்புடையவள் என்று காட்டிக்கொள்ளவும் வேண்டும். அதனால அந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.